என்ன போங்காட்டம் என்ன நீ போய் கட்டு வாங்குமா சீட்டு கட்டு போடுமா கொண்டு வந்திருக்காரா பலாம்பழத்தை போட கட் பண்றோம் அனைவருக்கும் ஸ்வீட்டு அனைவருக்கும் ஜாக் ஃப்ரூட் லைட்டு போட சொல்லுவோமா அதான் சொல்லிருக்கு 8 சொல்லிருக்கு கரெக்டா இருக்கு நம்ம சாப்பாட்டுல ஏதோ இருக்கா வேற ஒன்றும் பார்த்த மாதிரி தெரியல மூணாறு போன பிறகு சொல்லுவாங்க இல்லை திருச்சி போன பிறகு சொல்லுவாங்க செஞ்சாந்து குழம்பெடுத்து தீட்டி வைத்த சித்திரமே தென் பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்திரமே தொட்டாலும் கை மணக்கும் தென்பழனி சந்தனமே தென்காசி தூரலிலே கண்பிடித்த செண்பகமே பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ ஈரேழு உலகில் ஈடாக யாரோ நெஞ்சோடு கூடு கட்டி பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் என்னதான் பார்த்தோம் ரோட்ல போயிட்டு அதுக்கு பண்டில போகும்போது மாட்டி விட்டுங்க எங்கேயும் தேடி கண்டேன் எனக்கு தோதான ஜோடி வந்தாட்சி கால நேரம் மாலை இடத்தான் மாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் சொகுசு பார்க்க கோடி பேர் சித்தாட போட்ட சில்லு பூத்த செவ்வரளி பூவு வச்ச கொலுசு பாடி வரும் ரெண்டு பக்கெட் வேற கையில் வச்சுக்க வேண்டியது சரியா பார்த்து நம்ம பஸ்ல ஏதாவது சுத்திட்டு இருக்காங்க கீழே இறங்கவே பாட்டு பாடுமா நான் கண்டன பாட்டே பாடுவேன். இன்னும் கோட்டு சுட்டு தான் அவரு. தமிழ்நாட்டு கலாச்சாரம் வாங்க போகுது. அரசு ஊழியர்களும் கோட்டு சுட்டு தான் அடுத்த சட்டம். அனைத்து அரசு ஊழியர்களும் கோட்டு சுட்டு, டீச்சர்களும் கோட்டு சுட்டு தான் ஆகும்.
எல்லாருக்கும் போய் ஸ்டாலினை போய் கட்டி பிடிச்சாருங்க. யாரு ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. எடப்பாடியா விஜய்ங்க ஆ? போய் 2 பேரும் கட்டி பிடிச்சி வந்தாங்க. அப்படியா இன்னைக்கா என்ன ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டாப்ல விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டாராம் போய் கட்டி பிடிச்சி வந்தாராம ஆனா எடப்பாடியை மட்டும் கண்டுக்கல ஆமாங்க. ஸ்டாலின் தானே உங்களுக்கு ஆட்சி அமைக்க இது பண்ணியிருக்காரு, கூட்டணி வச்சு கொடுத்துருக்காரு. அப்பா, அவங்களுக்கு என்ன கோமாளி உட்கார வச்சுட்டு கோமாளி எப்பயும் போல காங்கிரஸ்லாம் வரணும், சம்பாதிக்கணும். அதெல்லாம் போய் ஒத்துமையா தான் இருப்பாங்க. யார் வந்தாலும் சரி. செலக்ட் பண்ணி வச்சுட்டு சாவடிக்காம பாருங்க. ஒன்றும் இல்லைங்க சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருந்தால் போதும் யாராக இருந்தாலும் டிஎம்கே ஏரியாக்கா லோக்கல் ரவுடியை சுற்றிட்டு தெரிவாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணாலே போதும் நேற்றெல்லாம் திருச்சியில் ஒரு 300 ரவுடியை கூப்பிட்டு வச்சு வான் பண்ணிட்டானுங்க ஆட்சியெல்லாம் மாறி போச்சு இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு திமுக